அவர்கள் ரெவித்தீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்து அந்த வனாந்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். நாம் சபையை பற்றி கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டு வருகிறோம். திருச்சபையை பற்றி அநேக நேரங்கள் போதிப்பது கிடையாது. ஆனால் கூடி வருகிறோம், ஆழமாக போதிக்கிறது கிடையாது. நான் சிறு வயதிலிருந்து நான் சபைக்கு போயிருக்கிறேன். சபைன்னா என்ன, உள்ள என்ன நடக்குது, ஏன் இதெல்லாம் நடக்குது, இதுக்கு பின்னணி என்ன, இதெல்லாம் சொன்னதில்லை. இதில் இருக்கிற குழப்பங்கள் என்ன, இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் எப்படி கையாளுறது, எதையுமே வெளிப்படையாக சொன்னதில்லை. ஆனால் நான் இதெல்லாம் போதிக்க வேண்டும் என்று நான் உணர்கிறேன். அதனால் இதெல்லாம் நான் போதிக்க ஆரம்பித்தேன். சபை என்கிற வார்த்தை கஹால் என்ற எபிரேய வார்த்தையிலிருந்து வருகிறது. கிரேக்க மொழியிலே எக்லிஷியா என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த இரண்டு மொழிகளிலும் வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், சபை என்று நாம் தமிழில் சொல்லுகிறோம். ஆனால் சபை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் கூடி வருதல் என்ற அர்த்தம். முதல் முறை வேதாகமம் கூடி வந்த இடம், கூடி வந்த சபையை பற்றி சொல்லும் பொழுது அது எங்கே என்றால், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவர்கள் மூவரும் தங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, ஐக்கியத்துக்குள்ளே, அவர்கள் ஆடின அந்த நடனத்துக்குள்ளே இன்னும் சிலரை உண்டாக்கி, அதாவது மனுக்குலத்தை உண்டாக்கி, ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி மனுக்குலத்தை அந்த ஐக்கியத்துக்குள்ளே சேர்த்து கொண்டார்கள். முதல் முறை கூடி நின்ற இடம் எது என்றால், மனிதன் உண்டாக்கப்பட்ட அன்று தேவனோடு அவன் கூடி நின்ற அந்த இடம்தான் சபையாயிருக்கிறது. அந்த சபையைத்தான் நீங்களும் நானும் பிரதிபலிக்கிறோம். இன்றைக்கு கூடி வரும்பொழுது அன்றைக்கு என்ன நடந்ததோ, ஆதாம் ஏவாள் எப்படி பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசுவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் ஐக்கியம் கொண்டார்களோ, அதைத்தான் நீங்களும் நானும் செய்கிறோம். தேவனோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம். இரண்டாவது, வேதாகமம் சபையை பற்றி போதிக்கும் பொழுது சபை எங்கே ஆரம்பிக்கப்பட்டது, எங்கே இரண்டாவது இடத்துல பார்க்க முடியும் என்றால், எங்கே கணவன் மனைவியாய் திருமணம் செய்து வாழ்கிறார்களோ அங்கே தேவன் சபையை பிரதிபலிக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். கணவன் மனைவி என்பவர்கள் திருமணத்தை பண்ணி வாழும்பொழுது அந்த திருமணம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அந்த பரிசுத்தமான அந்த நல்ல உறவை கணவன் மனைவிக்கு அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஒரு கணவன் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார், ஒரு சபை மனைவியை பிரதிபலிக்கிறார். கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை உண்மையாகவே அந்த தெய்வத்துவத்தை பிரதிபலிக்கிறது. அவர்கள் குடும்பத்தை பிரதிபலிக்கிறது. அவர்களுக்கு இருக்கிற அந்த அன்பு, நட்பு, ஐக்கியம், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காத அந்த தன்மை, அதையெல்லாம் நாம் குடும்பத்திலே கணவன் மனைவியா, குடும்பமா நாம் வெளிப்படுத்துகிறோம். ஆகவே சபையை எங்கே பார்க்க முடியும்?
ஒவ்வொருடைய வீட்லேயும் பார்க்க முடியும். இயேசு சொன்னார், எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்னு தெரியல. எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. 2-3 பேர் சொன்னார். அப்போது இங்கே 2-3 பேர் இல்லை, 2-3க்கும் மேற்பட்டவர்கள் தான் இருக்கும். ஆனால் வீடு என்பது கண்டிப்பாக 2-3 பேர் இருக்கிற இடம். கண்டிப்பாக இயேசு இப்படியே சொல்லியிருந்தா கூட அவ்வளவு அதுக்கு அர்த்தம் இருக்கும். அவ்வளவு அற்புதமான விஷயம் அது. இயேசு சொன்னார், எங்கே குடும்பம் இருக்கிறதோ அங்கே நான் இருப்பேன். அப்போது சபை என்பது குடும்பத்தில் நாம் பார்க்க முடியும். உங்கள் வீடு ஒரு சபையாக இருக்கிறது. இங்கே கொஞ்ச நேரம் தான் பண்ண முடியும். வாரத்தில் ஒரு சில மணி நேரங்கள் தான் இங்கே கூடி வந்து நாம் அதை செய்கிறோம். ஆனால் வீட்லேயும் அதை செய்யணும். வீட்லேயும் கர்த்தரை பாடணும், வீட்லேயும் கர்த்தரை தேடணும், வீட்லேயும் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கணும், வீட்லேயும் அவருடைய வார்த்தை எடுத்து தியானிக்கணும். ஏன் உங்கள் வீடும் ஒரு சபை போல இருக்கிறது. மூன்றாவது, சபை என்பது நோவா காலத்தில் கட்டப்பட்ட பேழைக்கு சமமாக இருக்கிறது. அவன் எப்படி ஒரு தன் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு பேழையை கட்டினானோ அதுபோல கிறிஸ்து நம்மை வெறும் அவன் ஒரு குடும்பத்தை தான் நோவாவால் காப்பாற்ற முடிந்தது. ஆனால் கிறிஸ்து என்ன செய்தார்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய குடும்பத்தையும் காப்பாற்றி இருக்கிறார். அன்றைக்கு அந்த மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு வேலை ஒரு குடும்பத்துக்கு தான் போதுமானதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கோ சிலுவை மரத்தினால இயேசு முழு உலகத்துக்கும் ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் காக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் சாட்சி. நோவாவின் குடும்பம் போல நம் ஒவ்வொருவருடைய குடும்பமும் காக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை ரட்சித்து கொண்டார், மீட்டு கொண்டார். அதற்குள்ளே வைத்து நோவா எப்படி அந்த மிருகங்களையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றினானோ, போஷித்தானோ, அவன் அந்த குடும்பத்தை பாதுகாத்தானோ, அதுபோல கிறிஸ்து சபை என்னும் குடும்பத்துக்குள்ளே அந்த பேழைக்குள்ளே வைத்து நம்மையும் போஷித்து காப்பாற்றுகிறார், நம்மையும் அவர் பாதுகாக்கிறார். அப்போது சபையை அதிலிருந்து நான் எடுத்து காட்டினேன். நான்காவது சபை என்பது எங்கே பார்க்க முடியும் என்றால், சபையை இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல சபையை நாம் வெளிப்படையாக பார்க்க முடியும். அவர்கள் நமக்கு முன்னோடிகளாக, அவர்கள் ஒரு நிழல்களாக சபையை வாழ்ந்து காட்டினார்கள். நாம் இன்றைக்கு இருக்கிற இந்த நிஜ சபையை கிறிஸ்து வந்து நம் மத்தியிலே தங்கி நம்மோடு இருந்து நம்மை நடத்தி, நம்மை போஷித்து, நம்மை வழி நடத்தி, நமக்காக நின்று, நம்ம பட்சத்தில் நின்று, இதையெல்லாம் ஒரு நிழல் போல இன்றைக்கு நமக்கு அது நிஜமாக இருக்கிறது. முற்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த சபை, அந்த மக்கள் கூடி வந்த இடத்துல கர்த்தர் இதை அவர்களுக்கு ஒரு சிறிதளவில் செய்தார். அது ஒரு சின்ன விதத்தில் தான் கண்டார்கள். ஆனால் இன்றைக்கு நாமும் அதை வெளிப்படையாக பார்க்கக்கூடிய விதத்தில் வச்சிருக்கிறார். அதுதான் இன்றைக்கு இருக்கிற திருச்சபையினுடைய முக்கியத்துவம். ஸோ திருச்சபையை பிரதிபலிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய சபையை நீங்களும் நானும் மேலான விதத்தில் பிரதிபலிக்கிறோம். இந்த யாத்திராகமம் 19 அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் காப்பாற்றி கூட்டி வந்த பிறகு, எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்த பிறகு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள் தான் இவைகள். அவங்கள பார்த்து சொல்கிறார். இது ரொம்ப முக்கியம். இன்னும் ஆண்டவர் அவர்களோட திட்டமாக பேசலை, அவர்கிட்ட தெளிவாக பேசலை. முழு சபையும் அவர் வார்த்தையை கேட்டதில்லை. மோசே தான் பேசி போய் இஸ்ரவேல் ஜனங்கக்கிட்ட சொல்லுவான். இப்படி தான் அந்த காலத்தில் நடந்தது. ஆனால் கர்த்தர் இப்போது ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறார். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். நான் வாசித்தோம், திரும்பவும் சில வேத பகுதிகளை மாத்திரம் நான் சுட்டி காட்டுறேன். யாத்திராகமம் 19:3. மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியதும் என்னவென்றால், இதை போய் சொல்லு, நான் என்ன சொல்கிறேனோ அதை போய் சொல்லுன்ற. 4. நான் எகிப்தியருக்கு செய்ததையும், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளில் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள்.
சொல்கிறாரு, நான் உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததை நீங்கள் பார்த்துருக்குறீங்க, எகிப்தியருக்கு செஞ்சதை நீங்கள் பார்த்துருக்குறீங்க, என் மேலே உங்களுக்கு எப்படிப்பட்ட அபிப்பிராயம் இருக்கிறது, நீங்கள் கண்டு இருக்கிறீங்க, நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு பார்த்துருக்குறீங்க. ஏன்னா எகிப்தில் இருக்கும்பொழுது 430 வருஷம் எகிப்தில் இருந்தார்கள். அங்கே இருந்த காலங்களில் அவர்கள் தேவன் ஒருவர் இருந்தாருன்னு நினைச்சாங்களே தவிர இருக்கிறாருன்றதை மறந்துட்டாங்க. அங்கிருந்த தெய்வங்களை எல்லாம் அவர்கள் காலப்போக்கில் அவைகளை முழுமையாக நம்பலனாலும் அவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் எகிப்திய மன்னன் அவர்களை வணங்கும்படி கட்டாயப்படுத்தி அவர்கள் அங்கே வைத்திருந்தான். ஆகவே எத்தனையோ தெய்வங்களை பல விதங்களில் அவர்கள் எண்ணிக்கொண்டு நம்பிக்கொண்டு கற்பனை பண்ணி கொண்டு வாழ்ந்தார்கள். பார்க்கிறதை எல்லாம் தெய்வமாக வணங்கினார்கள். அங்கேருந்து வெளில வந்த பிறகு கர்த்தர் சொல்கிறார், இப்போ தெரியுதா உண்மையான தெய்வம் யாருன்னு தெரியுதா அப்படின்றத அவங்களுக்கு காண்பிக்கிறார். சொல்கிறார், கண்டிருக்கிறீர்கள், நான் யாருன்றதையும் கண்டிருக்கிறீர்கள். அங்கே எகிப்தில் அவர்கள் தெய்வங்களாக வணங்கியதெல்லாம் அவர்களிடத்தில் அவர்களுக்கு தொல்லையாய் மாறினதையும் அவர்களே வெறுக்கக்கூடிய விதத்தில் அவைகளெல்லாம் நடந்து கொண்டதையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அதே மாதிரி உங்களை நான் அற்புதமாய் செங்கடலை பிளந்து கொண்டு வந்ததையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அவங்களுக்கு அதை கண்ணு முன்ன கொண்டு வராரு, நீங்கள் அதெல்லாம் கண்டிருக்கிறீங்க அப்படின்னு. 4வது வசனம், 5வது வசனம், இப்பொழுது, ஸோ ஃப்ரம் நவ், இனிமே எகிப்தை விட்டு வெளியில் வந்துட்டீங்க, இனிமே நீங்கள் யார்? ஏன்னா எகிப்தில் இருந்தபோது அவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள், பார்க்கப்பட்டார்கள். அங்கே ஒரு அடையாளம் அவங்களுக்கு இருந்தது. அவங்களுடைய அடையாளம் என்ன? ஸ்லேவ்ஸ், அடிமைகள். அவர்கள் யார் என்பதை எண்ணி கூட பார்க்க முடியாது. அவர்களை குறித்த ஒரு உயர்ந்த எண்ணம், அவர்களை குறித்த பெரிய எண்ணம் அவர்களுக்கு வர வாய்ப்பே இல்லை. காலகாலமாக சந்ததி சந்ததியாக 430 வருஷம் அவர்கள் தங்களை தாழ்வாக நினைத்தார்கள், ரொம்ப தரக்குறைவாக நினைச்சாங்க. இப்போ கடவுள் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்கள பார்த்து பேசுகிறார். நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, ஏதோ கொஞ்சம் கேட்டு இல்லை, எல்லாம் சொல்லுங்கள், உள்ளபடி கேட்டு, அதாவது நான் சொன்னதை அப்படியே கேளுங்கன்றார். கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா எதையும் குறைச்சிடாதீங்க, சேர்த்துக்காதீங்க, உள்ளபடி கேளுங்கன்றார். ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன்னா பாதி கேட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. பாதி கேட்டு பாதி கொஞ்சம் காது விட்டு கேட்கறது, அப்புறம் பாதி கேட்கறதே கிடையாது. பாதி உண்மை பொய்க்கு சமம். முழுமையும் கேட்கணும். எப்பவுமே ஒரு குட் லிசனராக இருக்கணும், ஒரு நல்ல கேட்கிறவராக இருக்கணும். பல வேத பகுதிகள் இருக்குது. அதில் சில வேத பகுதிகளில் இயேசு இப்படி சொல்கிறார், கேட்கிறதை குறித்து சொல்கிறார். கேட்கிறதை ஜாக்கிரதையாக கவனிக்க சொல்கிறார். நீ என்ன கேட்குறன்றதோ ரொம்ப முக்கியம். யார் எதை சொன்னாலும் கேட்டுக்க கூடாதான். நீ என்ன கேட்குற அப்படின்றது முக்கியப்படுத்துகிறார். அடுத்து சொல்கிறாரு, கேட்கிறது விதைக்கிறதுக்கு சமம்னு சொல்கிறார். ஒரு நிலத்தில் விதைக்கப்படுவதற்கு சமம் அப்படின்றார். விதையை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கும் என்று இயேசு சொல்கிறார். ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே எத்தனை விதை இருக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியும். ஈஸி. கொஞ்சம் பிச்சு வெட்டி எடுத்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை விதை இருக்குது. ஆனால் நம்ம யாருக்கும் அந்த விதைக்குள்ளே எத்தனை ஆப்பிள் இருக்குதுன்னு சொல்ல தெரியாது. கடவுள் விதையை ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்ததாக வச்சிருக்கிறார். பார்க்கறதுக்கு அது ரொம்ப சாதாரணமாக இருக்கும், அது வேலை வல்லமையாக செய்யும். விதைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. சொல்கிறாரு, கேட்கிறது என்பது ஒரு வாழ்க்கைக்குள்ளே விதைக்கப்படுவதற்கு சமம். என்ன கேட்குறோமோ அந்த அளவு நமக்கு கொடுக்கப்படுமா? எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவு, அதாவது நம்பிக்கையான நல்ல விஷயங்களை, வாழ்க்கையின் முன்னேற்றங்களை, வாழ்க்கையில் ஜெயிக்கிற விஷயங்களை, குடும்பத்தை கட்டுற விஷயங்களை, உங்களை தூக்கி நிறுத்துகிற விஷயங்களை கேட்கணும். உங்கள் கூட யார் பேசுகிறா அது முதல்ல செக் பண்ணுங்கள். நீங்கள் யார் கூட அதிகமாக பேசுகிறீங்க, நீங்கள் யார் கூட உட்காந்து அதிகமாக கேட்குறீங்கன்றதை செக் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சங்கீதம் 1 சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும்.
சங்கீதம் 1 சொல்லுது, அங்க உட்காராத. ஏன் அப்படி சொல்லுது? ஏன்னா நம் வழி வாய்க்குமா வாய்க்காதா என்பதை நாம் எதை கேட்கிறோமோ என்பதுதான் தீர்மானிக்கிறது. அதனால கேட்காத, அவங்க சொல்றதை கேட்காத, இவங்க சொல்றதை கேட்காதன்னு மட்டும் வேதம் சொல்லலை. அதே வேதம் சொல்லுது, சங்கீதம் 1:2 சொல்லுது, அவருடைய வேதத்தை கேளு, அது சொல்றத கேளு. அதை சொல்றத நீ கேட்டனா நீ என்ன மாதிரி மனுஷனா இருப்ப? ஒரு இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்ப, நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்ட மரத்தை போல இருப்ப அப்படின்றார். உள்ள வேலை நடக்குதுங்க, உங்களுக்குள்ள இப்ப வேலை நடக்குது. நீங்க இங்க வந்து உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஒரு நல்ல நீர் அண்டையில் நடப்படுகிற ஒரு நல்ல மரத்துக்கு சமமா உங்க வாழ்க்கை இப்போ இருக்குது. அது என்ன பண்ணுமா? இலை உதிராதான், காலத்திற்கு தன் கனியை தருமா, அது செய்வதெல்லாம் வாய்க்குமா. நம்ம நினைக்கிறோம் விதை அது எப்படி வளரும், அது எப்படி இவ்வளோ பெரிய மரமாக ஆகும், அதெல்லாம் நமக்கெல்லாம் ஒன்றும் புரியாது. அது நம்ம பிஸ்னஸ் கிடையாது. சிலர் சயின்ஸ் படிக்கிறவங்க வேணால் அதை ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். அதோடைய ப்ராசஸ்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இந்த காலத்து வரைக்கும் இவ்வளவு மொட்டு வளரும், அப்புறம் முளைக்கிளம்பும், அப்புறம் செடியாக வளரும், அப்புறமா பூ விடும், அப்புறம் காயாக மாறும், அப்புறம் கனி கொடுக்கும் அப்படின்னு சயின்ஸ் மக்கள் வேணால் கொஞ்சம் அதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் நமக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படுறது கிடையாது. கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறோம், அடிக்கடி விதையை போட்டு தண்ணியை ஊற்றிக்கிறோம். சில நேரத்தில் தண்ணியாக ஊற்றுறோம், அது கிடைக்கிற தண்ணியை அது குடிச்சு, இந்த மழை பெய்யும் போது வாங்கி அது குடிச்சு வச்சுக்கிட்டு நிறைய கனி கொடுக்குது. நம்ம கண்டுக்கிறதே கிடையாது, ஆனால் நல்லா கனி கொடுக்குது. எத்தனை பேர் உண்மையாக தண்ணி ஊற்றுறோம், ஆனால் அது வேலை செய்யும். அந்த விதைக்கு அவ்வளோ வல்லம் இருக்கு. தண்ணியும் ஊற்றி பார்த்தா, தண்ணியும் ஊற்றுறவர்களாக இருந்தா எவ்வளோ அந்த விதை வல்லமே வளரும். இயேசு சொல்கிறாரு, விதையுடைய தன்மையை பற்றி சொல்கிறார். அது 30 மடங்கு பலன் கொடுக்கும். சில விதைகள் 60 மடங்கு கொடுக்கும், சில விதைகள் 100 மடங்கு கொடுக்கும். நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையும் அப்படிப்பட்டது தான். உங்கள் வாழ்க்கையில் விதைக்கப்படுகிற விதையை போல இருக்கிறது. ஸோ கேட்கறது விதைக்கிறதுக்கு சமம், வசனத்தை கேட்கறது விதைக்கிறதுக்கு சமம். ஆனால் அதை தெளிவாக கேட்கணும் பாருங்க, அதை புரிஞ்சிக்கணும் பாருங்க. கேட்டு என்ன பண்ண போகிறேன் நான், உள்ளபடி கேட்டால் என்ன நடக்கும் போது, அப்படி கேட்கறதுல என்ன ஆகும், கேட்டு என்ன செய்யணும். வெறும் கேட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடலாம், அது நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்படி போய் அந்த பக்கம் போயிடும். அது கேட்கறது எதுக்கு? வாழ்க்கையை அதன் அடிப்படையில் பார்க்க ஆரம்பிக்கணும், வாழ்க்கையை அது அடிப்படையில் திட்டமிடணும், வாழ்க்கையை அது அடிப்படையில் தீர்மானிக்கணும், வாழ்க்கையை அது அடிப்படையில் பேசணும். அதுக்கு தான் கேட்க சொல்றார். ஏன் உள்ளபடி கேளுன்றாரு? ஏன்னா வர்ற தகவல், இந்த விளையாட்டு பார்த்துருக்குறீங்களா? ஒரு 4-5 பேர் வச்சு இந்த கேம்லாம் நீங்கள் விளையாடி இருக்கீங்களான்னு தெரியல, ஆனால் நான் பார்த்துருக்குறேன். ஒரு 5 பேரை நிற்க வச்சு முன்னாடி நிற்கிறவருக்கு ஒரு தகவலை காதலை சொல்லி, அவர்கிட்ட பின்னாடி இருக்கிறவர்கிட்ட சொல்லுங்க, பின்னாடி இருக்கிறவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த தகவல் வந்து சேரும்போது முன்னாடி இருக்கிறவர் சொன்ன தகவல் வந்து சேர்ந்துருக்காது, மாறி மாறி வரும். பாதி விட்டுருப்பார் அவர், நடுவில் இருக்கிறவர் கொஞ்சம் மறந்துருப்பார், அவ்வளோதான் போச்சு. கவனம் செதறி கேட்டாருன்னு வச்சுங்க, வந்து சேர்றது ஒழுங்காக வந்து சேராது. எதையோ நினச்சிக்கின்னு கேட்டாருன்னா முன்னாடி இருக்கிறவர் என்ன சொன்னாரோ அது வந்து சேராது. ஏன் கர்த்தர் கேட்க சொல்கிறாரு? அதுக்கு அப்புறம் உள்ளபடி ஏன் கேட்க சொல்கிறாருன்னா, he was so serious. அவர் ரொம்ப முக்கியப்படுத்துகிறார். ஏன்னா எகிப்தில் இருக்கும்போது ஒரு அடையாளம் இருந்தது, அந்த அடையாளத்தை அவர் ஒரு சட்டையை கழட்டி போடுற மாதிரி போட விரும்புகிறார், அதை கழட்ட விரும்புகிறார். நிறைய நேரத்தில் நாம் கூட சில அடையாளங்களை உடை போல வச்சிட்டு இருக்கிறோம் பாருங்க, அதை கலைச்சி அதை எடுத்து போடணும் பாருங்க. சில
தங்களை குறித்த, நம்மை குறித்த தரக்குறைவான எண்ணம், பிறர் என்ன நம்மளை பற்றி சொன்னாங்களோ அந்த எண்ணம், நம்முடைய தோல்விகள், நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறதோ அந்த பயத்தின் எண்ணங்களை எல்லாம் ஒரு அடையாளமாக வைத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதனால் இதுதான் நாம் நினச்சின்னு இருக்கிறோம். 430 வருஷம் ஒரு அடையாளத்தில் வாழ்ந்த ஜனங்கள் அந்த அடையாளத்தை ஆண்டவர் ரிமூவ் பண்ண விரும்புகிறார். அதனால தான் சொல்கிறார், இப்போ நான் சொல்கிறத நீ கேளு. இதுக்கு முன்னாடி பார்வோன் உன்னை பார்த்து என்ன சொன்னான்? நீ எனக்கு அடிமைன்னு சொன்னான். இப்போ நான் சொல்கிறேன், நீ எனக்கு எப்படிப்பட்டவன் நான் சொல்கிறேன்னு சொல்கிறார். அப்போ அவங்களை அழைத்து சொல்கிறாரு, என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால், 5வது வசனத்தில் சொல்கிறார், என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால். இஸ் காலிங் தெம் இன்டு கவனன்ட் ரிலேஷன்ஷிப். அவர்களை உடன்படிக்கை உறவுக்கு அழைக்கிறார். அதை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? ஒரு திருமணத்தை எடுத்து யோசித்து பாருங்க, ஒரு கணவன் மனைவி உறவு எடுத்து யோசித்து பாருங்க. மற்ற எல்லா உறவும் ஒரு காலத்தில் பிரிந்து ஆகணும். இந்த உறவை மரணம் தான் பிரிக்கும். அந்த அளவுக்கு இருவருக்கும் ஒரு ஒப்பந்தம், ஒரு பாண்ட், ஒரு பைண்டட் டுகெதர், ஒரு பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள், இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 நபர் இணைக்கப்படுகிறார்கள். அதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. மேரேஜை விட, கல்யாணத்தை விட, திருமணத்தை விட ஒரு சிறந்த உடன்படிக்கை உறவை பார்க்க முடியாது. உடன்படிக்கைனாலே ஒப்பந்தம் உறவுன்னு அர்த்தம், கையெழுத்து போட்டுக்கிறதுன்னு அர்த்தம். இந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு கையெழுத்து பற்றி பேசினா நல்லா புரியும். ஆனால் கர்த்தர் அவங்க கிட்ட என்ன சொல்கிறாரு? உடன்படிக்கை உறவுக்குள்ளே வாங்க, கை கொள்ளுங்கள் அதை. அதாவது நான் கடவுள், நீங்கள் ஜனங்கள், அந்த உறவு இல்லை. ரொம்ப நெருங்கிய உறவை விரும்புகிறார், அந்த நெருங்கிய ஐக்கியத்தை விரும்புகிறார். இந்த நெருங்கிய ஐக்கியம்னா என்ன? ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற நெருங்கிய ஐக்கியம் என்ன? ஒருவருக்கொருவர் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல், எந்த ஒரு மனதில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று மாதிரி நடந்துக்கிற அப்படி இல்லாமல் 2 பேரும் ஒருவரோடு ஒருவர் தங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்ள. எந்த அளவுக்கு அதுனா, உன்னையே எனக்கு தருவேன், என்னையே உனக்கு தருவேன். அதுதான் அந்த உடன்படிக்கை உறவு, அதுதான் திருமணம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் ஆகி விவாகரத்துக்குன்னு போறவங்கள பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். கல்யாணம் பண்ணும்போது அந்த அப்பா பொண்ணுக்கு சீர் வரிசெல்லாம் கொடுப்பார்ல, லிஸ்ட் எழுதிடுவார். டம்ளர் 2, குடம் 4, எல்லாத்தையும் எழுதிடுவார். அந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருவார். அந்த பொண்ணை கொண்டு போய் அந்த வீட்டில் கொடுக்கும். விவாகரத்து ஆகும்போது அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு வாங்கிடுவாங்க எல்லாத்தையும். ஆட்டோ கலைஞ்சிச்சு, கொடுத்துருங்க, நாங்கள் கொடுத்ததெல்லாம் கொடுத்துருங்கன்ட்டு போய் ஒரு லாரி அனுப்பி, வேன் அனுப்பி எடுத்துக்குவாங்க எல்லாத்தையும். விவாகரத்து ஆகிற திருமணங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பணம் கொடுத்துருப்பாங்க, பொருள் கொடுத்துருப்பாங்க, வீடு கொடுத்துருப்பாங்க, கார் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. விவாகரத்து ஆனவங்களாம் யாருன்னா, விவாகரத்து ஆனவங்களாம் யாருன்னு சொல்கிறேன் கேளுங்க. தங்களை தங்களுக்கு கொடுக்காதவர்கள். அவங்க கொடுக்காததுனால தான் அவங்க ஈஸியாக கிளம்பி போக முடியுது. அவங்களால ஈஸியாக கிளம்பி போக முடியுது. பிள்ளைகளை பெற்ற பிறகு கூட பிரிய முடியுது அவங்களால. ஏன்னா வெறும் உடலை தான் கொடுத்துருக்குறாங்க பிள்ளை பெறுவதற்கு, கர்ப்பத்தை கொடுத்துருக்காங்க ஒரு பிள்ளை பெறுவதற்கு, தங்களை கொடுக்கல. இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து அவர்களுக்கு நான் இதெல்லாம் செய்வேன், நீங்கள் இதெல்லாம் அனுபவிச்சுங்க அப்படின்னு ஒரு தூர உறவை உருவாக்கல, உடன்படிக்கை உறவை உருவாக்கினார். இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டோமோ, வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்பான்னு கூப்பிடுற ஒரு பிள்ளை உறவை கொடுத்திருக்கிறார். நெருங்கிய உறவு அது. ஒரு பிள்ளை அப்பா பிள்ளை உறவை கொஞ்சம் எண்ணி பாருங்களேன். அந்த பந்தத்தை கடவுள் நம்மக்கிட்ட கொடுத்து, நமக்கு ஜெபிக்கிற உரிமை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, நமக்கு கிருபையை கொடுத்து, இப்படியெல்லாம் அவர் கொடுக்கிறார். அதனால தான் நம்மையும் அவருக்காக வாழும்படி அழைக்கிறார். ஏன்னா உடன்படிக்கை உறவு இது.
இது மிரட்டி வாங்குறது இல்லை. ஒழுங்கா இருக்கணும், நீ நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு அப்படி சொல்ற உறவு இல்லை. உடன்படிக்கை உறவுனா என்ன? ஒருவருக்காக ஒருவர் தன்னை அர்ப்பணிப்பது, ஒருவருக்காக ஒருவர் தன்னலம் இல்லாமல் வாழ்வது, பிறர் நலம் தான் முக்கியம். அப்போ ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. கடவுள் அப்படிதான் கூப்பிடுறார், நம்ம ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை உறவுக்குள்ளே வாழ்வோம். எகிப்தில் அதெல்லாம் பார்க்கலையே அவங்க. எகிப்தில் வெறும் பயம். எங்கள் சாமி கண்ணை குத்திரும், இல்லை சாப்பாட்டில் கை வச்சிரும், இல்லை தண்ணியில் கை வச்சிரும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நைல் நதின்னு ஒன்று இருந்துச்சு எகிப்தில். அவர்கள் அதை நம்பி தான் வாழ்க்கையை ஓட்டினாங்க. விவசாயம் பண்ணும்போது உபாகமம் வாங்க, நான் வாசித்து காட்டுறேன். உபாகமம் யாத்திராகமத்தில் கை வச்சுக்கோங்க. அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றதை நான் காட்டுறேன். உபாகமம் 11 அதிகாரம் 10வது வசனம். நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. கடவுள் அவங்களுக்கு வித்தியாசம் காட்ட விரும்புகிறார். ஏன்னா எகிப்து தேசத்தில் they lived but not happily. அவங்க வாழ்ந்தாங்க, ஆனால் ஆசீர்வாதமாலாம் வாழலை. தண்ணி அவ்வளோ அவங்களுக்கு முக்கியமாக இருந்துச்சு. அன்னைக்கு வத்தி போயிடுச்சுன்னா அவங்களால உயிர் வாழ முடியாது. அதை நம்பி தான் விவசாயம், அதை நம்பி தான் எல்லாமே ஓடிட்டு இருந்தது. இப்போ படிக்கிறேன் பாருங்க. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல் உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். காலால் நீர் பாய்ச்சி வந்தாய்னா ஏற்கனவே இதெல்லாம் கட்டி இருக்கிறாங்க. தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு சேமிக்கணும், எவ்வளோ பாதுகாப்பாக அதை பயன்படுத்தணுன்றதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் காலாலும் நீர் பாய்ச்சினாங்களாம். காலை வச்சுக்கின்னு இப்படி நின்று கிடந்தாங்களாம் பாருங்க. ஹலோ, கடவுள் அதெல்லாம் பார்த்துருக்கிறாரு. அவங்க போய் தண்ணியை கொண்டு வந்து ஊற்றினா போயிட போதில்லை. தண்ணி வேஸ்ட் ஆகிடக்கூடாது. தண்ணி இன்னும் காலை வச்சுக்கிட்டு வீட்டில் சில நேரத்தில் சண்டையே வரும் போல இருக்குது. ஒரு 5 நிமிஷம் மோட்டர் ஆஃப் ஆக்க மறந்துட்டோன்னா பாதி கொஞ்சம் தண்ணி வேஸ்ட் ஆகிடுது. அதை அப்பா பார்த்துட்டா இன்னும் ஆகும், உங்களுக்கு எங்கே போச்சு கரண்ட் பில் என்ன ஆகுறது, தண்ணியை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு கத்த மாட்டாரா? அந்த மாதிரி ஒரு சீன் அங்கே நடந்திருக்கும். என்ன மாதிரி தண்ணி கால் நெல் எல்லாம் குடும்பமே சுற்றி நின்றுட்டு இருக்கோம். எல்லாம் காலால் நீர் பாய்ச்சிட்டு இருந்தாங்க, ஒரு துளி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ கடவுள் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, 11 அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். சொல்றாரு, நல்லா தண்ணி குடிக்கிற தேசம்பா, நல்லா தண்ணி இருக்கிற தேசம். உனக்கு தண்ணி நிறையா இருக்கும். காலால் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறக்கூடாதுன்னு காப்பாற்றிக்கிட்டு இருந்தியே, அந்த மாதிரிலாம் நீ வாழ வேண்டியதில்லை. அதனால தான் யாத்திராகமம் 19 நான் வாசித்து காட்டினேன். அவங்கள வெளியே கொண்டு வந்து ஒரு நல் உறவை ஏற்படுத்தி அந்த உறவு வாழ்க்கையை அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறார். சொல்கிறார், உனக்கு நான் இப்படி இருப்பேன், நீ எனக்கு இப்படி இரு. அந்த உடன்படிக்கை உறவு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையே. இயேசுவை நாம் ஏன் ஏற்றுக்கொண்டோம்? அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார், அதனால் நாம் அவரை ஏற்றுக்கொண்டோம். அவர் நமக்கு உண்மையாக இருக்கிறார், அதனால் நாம் அவருக்கு உண்மையாக இருக்கிறோம். அவர் நம்மை தேடி வந்தார், நாம் அவரை தேடுகிறோம். அவர் அவருடைய அன்பினால அன்பு கூர்ந்தார், அதனால நாமும் அவரை அன்பு கூறுகிறோம். அவர் தன்னை நமக்கு கொடுத்தார், அதனால நாமும் நம்முடையவைகளால் அவருக்கு கொடுத்து அவரை மகிமைப்படுத்துகிறோம். அப்போ உடன்படிக்கை உறவு இது. நான் ஏன் இதெல்லாம் செய்யணும், நான் ஏன் கொடுக்கணும், நான் இதெல்லாம் பண்ணணும், நான் ஏன் கோயிலுக்கு வரணும்? அவர் உனக்காக வந்தார்ப்பா இறங்கி. அவர் உனக்காக தன்னை தந்தார், உன்னை நோக்கி பார்த்தார். அப்ப ஆண்டவரை அந்த உறவுக்கு தான் உங்களை அழைக்கிறார். அப்புறம் சொல்றாரு, வாசித்து பாருங்க 5ஆம் வசனம்.
இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. போன வாரத்தில் சொன்னேன், ஒன்று கூட விடலை. பூமியில் இருக்கிற எல்லாம் அவருடையது, அவருக்கு எல்லாமே சொந்தம். எந்த அளவுக்கு அவருடைய சாவர்னிட்டி, அவருடைய ஆளுமையை பற்றி வேதம் போதிக்கிறது. நம்ம சாப்பிட்ற நம்ம விடுற மூச்சு, நமக்கு உண்டாயிருக்கிற நன்மைகள், பூமி அனைத்தும் பொன்னும் வெள்ளியும், இந்த பூமியில் இருக்கிற அத்தனையும் எல்லா விசேஷித்தவைகளும் அவருடையது. ஆனால் அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், நம்ம விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு கூட அவருடையது. சிலர்லாம் சாப்பாடை பற்றி பேசும்போது இப்படி சொல்லுவாங்க, சில உணவு வகைகளை பற்றி சொல்லும்போது அதுனா எனக்கு உயிருன்னுவாங்க. உயிர், ஐஸ்கிரீம்னா உயிர், அது உருகி போயிடும் கொஞ்ச நேரத்தில். இங்கிலீஷில் இந்த தமிழர்கள் சில நேரத்தில் இங்கிலீஷ் பேசும்போது, இந்தியர்கள் இங்கிலீஷ் பேசும்போது ரொம்ப மட்டமாக இருக்கும் பாருங்கள். எப்படி பேசுவாங்க? ஐ லைக் மை மம்மன், ஐ லைக் மை மம், ஐ லைக் மை மதர், ஐ லைக் மை மதர்னுவாங்க. ஐ லவ் ஐஸ்கிரீம்னுவாங்க. ஐஸ்கிரீம் இவங்களுக்கு ஐஸ்கிரீமோட வாழணுமா? அம்மாவை பிடிக்கும், பிடிக்காமலும் போகலாம். அப்படியே டோட்டலாக இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறோம். எப்படி? லைக்கை மனிதர்களுக்கு பயன்படுத்துகிறாங்க, உயிராக நேசிக்கிறத கொல்ல பிரியமாக பொன் நகைகளை சில பேர் ரொம்ப அப்படி உயிராக நேசிக்கிறாங்க. சிலர் பணம் பொருள் அப்படி நேசிக்கிறாங்க, சொத்து அப்படி நேசிக்கிறாங்க. சிலர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பெருசாக பார்க்குறாங்க. கடவுள் சொல்கிறாரு, இந்த உலகமே என்னுடையது தான். ஆனாலும் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருக்கிறீர்கள். சொந்த சம்பத்துனா என்ன? யூ ஆர் ஸ்பெஷல். நீ எனக்கு அவ்வளோ முக்கியம். இந்த உலகமே என்னுடையது. நீ சாப்பிட்ற உணவுலேருந்து பொருள்லேருந்து நீ பார்க்குற எல்லாத்தையும் விட நீ உன் கண்களால் பார்த்து வியந்து நிற்கிற, வியந்து உன் புத்தி கெட்டாத ஆராய்ந்து முடியாத எத்தனையோ காரியங்கள், ஆச்சரியப்படுற எத்தனையோ காரியங்கள் இந்த பூமியில் நீ பார்த்திருந்தாலும், நான் என்றைக்கு உன்னை தெரிந்து கொண்டேனோ, மீட்டு கொண்டேனோ, அன்று முதல் நீ தான் எனக்கு இந்த உலகத்திலே இருக்கிற பெரிய சொத்து. சொந்த சம்பத்துனா அர்த்தம் என்ன? ஸ்பெஷல் பொசஷன். இந்த உலகத்திலே இருக்கு எனக்கு இல்லாத, எந்த இடத்துலையும் எதுலேயுமே இல்லாத ஒரு ஸ்பெஷல், அப்படி ஒன்று நான் பார்க்குறேன் அப்படின்றார். அடையாளத்தை மாற்றுறார். அடிமைன்ற அடையாளத்தை அவர்கள் வாழ்க்கையிலிருந்து கழட்டுகிறார். அந்த அலங்கோலத்தை கழட்டி அந்த தாழ்ந்து கிடக்கிற அந்த மனதை மாற்றுகிறார். தங்களை வெறுத்து நாங்களாம் இப்படி தான் அப்படின்னு நினைக்கிற மனிதர்களை எடுத்து சொல்கிறார், இல்லை, கடவுள் வந்து இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? சொந்த சம்பத்துன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு நாள் சகை வீட்டுக்கு, சகைவை வழியில் பார்க்குறார். லூக்கா 19 அதிகாரம் 1-10 வசனங்களை வாசித்து பாருங்க. சகைவை வழியில் பார்க்குறார். அவன் குள்ளமான மனுஷன், நல்ல வசதியான மனுஷன். இஸ்ரவேல் ஜனங்ககிட்ட இருந்து கட்டாய வரி வசூலித்து ரோமர்களுக்கு அதை செலுத்தி கொண்டு அதில் ஒரு பக்கம் அநியாயமாக எடுத்து தன் வாழ்க்கையும் வளர்த்து கொண்டான். தன்னை பெரிய கோட்டீஸ்வரன், ஐஸ்வர்யவனா மாற்றிக்கிட்டான். அவன் சொத்து ஹிஸ்ட்ரியை சொல்கிறான். அவன் பாதி எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க முடியுமா? அவனே சொல்கிறான். அந்த வேத பகுதியை வாசித்தீங்கன்னா அவன் சொல்கிறான், என் பாதி எடுத்து நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன், அப்புறம் இன்னொரு பாதி எடுத்து 4 மடங்கு கொடுக்குறேன்றான். யாரெல்லாம் நான் ஏமாத்தனோ அவங்களுக்கெல்லாம் நான் 4 மடங்கு கொடுக்குறேன்றான். அப்போ எந்த அளவுக்கு வசதி படைச்சவனாக இருப்பான், நல்ல வருமானம் படைச்சவனாக இருந்திருப்பான். ஒரு நாள் இயேசு அவனை அழைச்சி சொல்கிறார், இன்று உன் வீட்டில் நான் தங்க போகிறேன். அப்போ சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்து சொல்கிறாங்க, பாவியான மனுஷன் இவன் வீட்டுக்கு போகிறாரே. ஊரே வெறுத்து வச்சிருக்கு ஆயக்காரர்களை. பாவிகளோடைய லிஸ்ட்டில் கூட ஆயக்காரர்களை சேர்க்கலை. ஏன்னா அன்றைக்கு இருந்த கோபம் என்னன்னா, ரோமர்களுக்கு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, சொந்த மக்கள்கிட்ட கடுமையாக வரி வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களால சகித்து கொள்ள முடியல. அதனால ஒரு ஆயக்காரன் தெருவில் நடந்து போகிறது அவ்வளோ கஷ்டமா. வராத எச்சியை வர வைப்பாங்களாம் பாருங்க. காரி துப்பி மண்ணெல்லாம் தூக்கி வாரி சாவிச்சு அனுப்புவாங்க.
ஒருத்தனும் அவன் கூட இருக்க மாட்டான், ஒருத்தனும் அவன் கூட சேர மாட்டான். அவன் கூட யாருன்னா உட்கார்ந்து சாப்பிட்டாங்கன்னா அவனையும் பாவியா கருதுவாங்க. அந்த அளவுக்கு கருதின மனிதர்களை இயேசு விசேஷித்த மனிதர்களா மாத்தினார். வெறும் வெளி தோற்றம் மட்டும் மாத்துகிறவர் இல்லைங்க. நிறைய பேர் வெளி தோற்றத்தை மட்டும் மாத்திக்கிறாங்க. அதுல என்ன பெரிய மாற்றம் வந்துட போறது இல்லை. உள்ளேயும் மாறணும் பாருங்க, இன்சைட் அவுட் மாறணும். சிலர்லாம் அவுட் சைடு மாற்றத்தை தான் விரும்பி ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. ஆண்டவரே வீடு தரும், காசு தரும், பணம் தரும், பொருள் தரும். உள்ள மோசமா இருக்குது. உள்ள இந்த ஆள்கிட்ட பணம் கொடுத்தாலும் இந்த ஆள்கிட்ட நல்லா இருக்க மாட்டார், இந்த ஆளுக்கு எதை கொடுத்தாலும் நல்லா இருக்க மாட்டார் இவர். ஏன்னா உள்ள மோசமான மனுஷனா இருக்கார். நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நல்லா மோசமான ஆளாக இருப்பார். ஆகவே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் சகேயுவை அழைத்து அவனை உள்ள மாத்துறார், அவன் வாழ்க்கையை மாத்துறார், அவன் கூட தங்குறார், அவனை ஒரு ஸ்பெஷல் மனுஷனாக மாத்துறார். எவ்வளவு வெறுக்கப்பட்டானோ ஏப்ரல் 20, ஒவ்வொரு ஏப்ரல் 20 சகேயு நினைவு தினம் கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடுறாங்க நிறைய திருச்சபைகள். சகேயுடைய தினம்னு சொல்லி அவனை நினைச்சு நினைவு தினம் கொண்டாடுறாங்க. ஊரே வெறுத்த ஒரு மனுஷனை அழைத்து அவன் வாழ்க்கையை அழகாக்கி அற்புதமாக்கி காட்ட முடியுமா அவரால்? இஸ்ரவேல் ஜனங்களையும் அப்படிதான் அழைத்து சொல்றார், நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்து. இவங்கள பார்த்து சொந்த சம்பத்துன்றாரு. நம்மளை பார்த்து எப்படி அழைக்கிறார் தெரியுமா? நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுது. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். வாசித்து காட்டுறேன், கொஞ்சம் நல்லா புரிகிற மாதிரி வாசித்து காட்டுறேன். கலாத்தியர் 3:25. கலாத்தியர் 3:25, பேஜ் நம்பர் 260. எடுத்துட்டீங்களா? கலாத்தியர் 3:25. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. உபாத்தினா இந்த உலகத்தில் கடவுள் சில நேரத்தில் அப்படி தான் நம்மளை வச்சிருக்கார். உபாத்தினா ஸ்கூல் மாஸ்டர். சில நேரத்தில் நமக்கு ஒரு மாஸ்டர் தேவைப்படுது, ஒரு மாஸ்டர், ஒரு கண்ட்ரோலர் தேவைப்படுது. எந்த அளவுக்கு கண்ட்ரோலர் தேவைப்படுது? 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தும், அதாவது ஒரு பணக்கார வீடை கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த வீட்டில் எல்லாத்துக்கும் உரிமை அந்த குழந்தைக்கு, அந்த பிள்ளைக்கு இருக்குது, அந்த வீட்டில் பிறந்த பிள்ளைக்கு இருக்குது. அவன் எஜமானவன். ஆனால் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசமே இல்லை. அவனை ஒரு அடிமையே தான் வீட்டில் வேலைக்காரர்களாக வச்சுக்குவாங்க அந்த காலங்களில். அப்போ அந்த அடிமையானவர்கள் தங்கள் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்யும் போது அவங்க பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவாங்க. ஏன்னா வீட்டில் விட்டுட்டு வர முடியாது. அதனால் அந்த குழந்தைகளையும் கூப்பிட்டு வந்து, அடிமையானவர்கள் வீட்டுக்கு குழந்தைகளை கூப்பிட்டு வருவாங்க. இப்போ வீட்டுக்கு வேலை செய்ய வர்றவங்க தங்கள் பிள்ளைங்களை சில நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாட்டாங்களா? அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூப்பிட்டு வந்தால் நம்ம பிள்ளை போய் அவங்க கூட விளையாடும் போது நம்ம பிள்ளைக்கும் அந்த பிள்ளைக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. ரெண்டும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ரெண்டு எல்லாம் சொப்பு வச்சு விளையாடிட்டு இருக்கோம். அடிமைக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசமே இருக்காது. 2ஆம் வசனம். தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். கடவுள் பாருங்க, நம்ம என்னைக்கு தவறான பாதையை தேர்ந்தெடுத்தோமோ நம்மளை அப்படி விட்டுருல. நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சு அடக்கி நமக்கு புத்தி வர்ற வரைக்கும், குறித்த காலம் வரைக்கும் ஒரு பொறுப்பாளிக்கிட்ட விடுற மாதிரி நம்மளையும் இந்த பூமியில் சில நேரம் ஒரு சில டிசிப்ளின் கிட்டலாம் வச்சார். சில பயங்கள், தண்டனைகள், சில ரொம்ப கடுமையான நிபந்தனைகள், நிர்பந்தங்களுக்கெல்லாம் நம்மளை உட்படுத்தினார். அப்படியே விட்டுருல. நீ கெட்டு போனல எப்படி வேணா போன்னு விட்டுருல. 3ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம்.
நாமளும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அடிமையை போல இருந்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அடிமைகளாக இருந்தார்களோ நாமும் அடிமைகளை போலத்தான் இருந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொள்கிற வரைக்கும், விசுவாசிக்கிற வரைக்கும், இவர்தான் என் தெய்வம், இவர்தான் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், இவருக்காகத்தான் நான் உண்டாக்கப்பட்டேன், இவரை விட்டு தான் என் வாழ்க்கையை தொலைத்தேன். இன்று இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலமா நான் திரும்பவும் தேவனிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறேன் அப்படின்ற விசுவாசம் வருகிற வரைக்கும் 3:25 சொல்லுது, விசுவாசம் வந்த பின்பு நாம் கீழானவர்கள் அல்லவே. 26, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. என்னவா? நம்ம எல்லாம் தேவனுடைய புத்திரர்கள், பிள்ளைகளாய் இருக்கிறோம். கடவுள் வந்து அந்த அடிமையா இருந்த அந்த வாழ்க்கை முறையை எடுத்து போட்டார். இப்போ நாம கடவுளுக்கு பிள்ளைகளா, குமாரர்களா, குமாரத்திகளா இருக்கிறோம். அதை பிராக்டிக்கலாகவும் செஞ்சு காட்டியிருக்கிறார். 27, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. கிறிஸ்து எப்படி தேவனுடைய குமாரனா அவர் இருக்கிறாரோ அந்த அடையாளத்தை எடுத்து நாம் எல்லாருக்கும் பிள்ளைகள் என்கிற, புத்திரர்கள் என்கிற அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அதுவும் விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் லிட்ரலாகவே தரித்து கொண்டோமா, ஒரு உடையே எடுத்து போட்டுக்கிட்டோமா. ஒரு ராஜ வஸ்திரம் போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய கோட்டீஸ்வரனுடைய பிள்ளைக்கு இருக்கிற அந்த தகுதியை இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வானத்தையும் பூமியும் படைத்தவர் உங்களை பிள்ளைகள் என்று அழைத்து கொள்ளுகிற அளவுக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும், அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும், யோவான் 1:12 சொல்லுது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 இதெல்லாம் வாசித்தா உங்களுக்கு நல்லா புரியன்றதுக்காக தான் அதெல்லாம் எடுத்து காட்டுறேன். 12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், ஒருத்தர் கூட விடல, அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு. இந்த வேத பகுதியை யோவான் எழுதும்போது ரோமர்கள் நிறைய பேர் இஸ்ரவேலுக்குள்ள வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். இஸ்ரவேலர்களை அடிமைகளாக வைத்திருந்த காலத்தில் தான் இதை எழுதுறார். அப்போ ரோமர்களுடைய ஃபேமிலி எல்லாம் நிறைய பேர் வந்து இஸ்ரவேலில் கூடி வந்துட்டாங்க. நாங்கள் தானே ஆட்சி பண்ணுறோம், அப்போ நாங்களும் எங்கள் குடும்பங்களும் வந்து அங்கே தங்கட்டும் அப்படின்னு ரோம தேசத்தில் இருக்கிறவர்கள், ரோமர்கள்லாம் குடும்பமாக வந்து இஸ்ரவேலில் வாழ ஆரம்பித்தாங்க. ஸோ அவர் இதை எழுதும்போது அவர் எதை மனசில் வச்சுக்கிட்டு எழுதுறாருன்னா, அன்றைக்கு இப்போல்லாம் வயசுக்கு வந்தால், பெண் பிள்ளைகளுக்கு வயசுக்கு வந்தால் அவர்களுக்குள்ள ஒரு உடல் பருவ மாற்றம் ஏற்படும் போது அவர்களை கொண்டு போய் ஒரு மேடையில் உட்கார வச்சு, என் பொண்ணு வயதுக்கு வந்துட்டான்னு சொல்லி நம்ம ஊர்லெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு மீட்டிங், ஒரு ஒரு அங்கீகரிப்பு, என் பொண்ணு திருமண வயதுக்கு வந்துட்டான்னு சொல்லி, யாருன்னா பொண்ணு வேணும்னா எங்கள் வீட்டில் வந்து கேளுங்கப்பான்னு அந்த ஒரு விதத்தில் தான் அன்றைக்கி செஞ்சாங்க. இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக. அது காலப்போக்கில் கலெக்ஷனுக்காக மாறிடுச்சு. நாங்கள் செஞ்சோம், நீங்கள் செய்ய மாட்டீங்க, சிரிக்கிறீங்க நிறைய பேர். கலெக்ஷனுக்காக மாறிடுச்சு. அது அந்த பொண்ணை வச்சு ரொம்ப ஒரு வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரோமர்கள் பெண் பிள்ளைக்கு பண்ண மாட்டாங்க, ஆம்பளை பிள்ளைகளுக்கு தான் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு அவனை ரோம குடும்பங்கள் அந்த பிள்ளையை ஆண் பிள்ளையை அழைத்து, வீட்டில் இருக்கிற உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் அழைத்து அவங்க கண்ணு முன்னே அவனை உட்கார வச்சு அவனை கௌரவிச்சு, இதுக்கு முன்னாடி குழந்தையாக இருந்தான், அவன் கையில் எதையும் தர முடியாது, அவனை ஒரு அடிமைக்கு கீழே தான் வேலைக்காரங்க பார்த்துக்கிற மாதிரி வைக்கப்பட்டிருந்தான். இப்போ வளர்ந்துட்டான், பெரிய ஆள் ஆகிட்டான், இப்போ அவனுக்கு அதிகாரத்தை கொடுப்பாங்களாம். அந்த அதிகாரத்தை கொடுக்கும்போது சாவி கொத்தெல்லாம் கொடுப்பாங்களாம் அவனுக்கு நிறைய. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் கேட்டுட்டு இருந்தான்ல, இது வேணும் அது வேணும்னு கேட்டான், முடியாது, தர முடியாது, கிடைக்காது, அப்படி சொல்லி வளர்த்தாங்க. இப்போது
உரிமையை கொடுக்குறாங்க, அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அந்த பையனை வச்சு கௌரவிப்பாங்களாம். அதை ரோமர்கள் செய்கிறத யோவான் பார்த்துருக்கிறார். அப்போ அவர் எண்ணி பார்க்குறார். தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்ததை எண்ணி பார்க்குறார். சிங்கம் வரும்போது, கரடி வரும்போது, நானே இப்படி உயிரை பணையம் வச்சு போய் ஒரு ஆடை காப்பாற்ற முடியுதுன்னா கர்த்தரின் மேய்ப்பராக இருந்தால் எப்படி இருக்கும் அது? அவன் எண்ணி பார்க்குறான். ஒரு மனுஷன், ஒரு பாவியான மனுஷன் ஒரு மேய்ப்பனாக இருக்கும்போது இந்த ஆடுகளை காப்பாற்றுகிறதுக்கு எல்லாம் துணிஞ்சி அந்த ஆடை போஷிக்க காப்பாற்ற அவ்வளோ பொறுப்பாக இருக்கிறனே, நானே இப்படி இருக்கிறேன்னா அவர் மெய்ப்பராக இருந்தால் எப்படி இருக்கும் என் வாழ்க்கை அப்படின்னு அவர் கற்பனை பண்ணி பார்க்குறார். அந்த மாதிரி தான் ரோமர்கள் செய்கிறத கற்பனை பண்ணி பார்த்து தான் யோவான் சொல்றார், இந்த ரோமர்கள் தங்கள் பிள்ளைய அதிகாரம் கொடுத்து கௌரவித்து அவர்களை தூக்கி நிறுத்தி அந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆளா அவனை அன்னைக்கு போர்ட்ரே பண்ணி காட்டி அவனை அழகுபடுத்துவாங்க. அதே மாதிரி கர்த்தரும் அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் மத்தியில் அத்தனை பேருக்கும் இந்த உலகத்தில் அவர்களை பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எண்ணி பாருங்க, வானத்தையும் பூமியும் படைச்சவர் கொடுத்துருக்கார். உங்கள் அப்பா உங்களுக்கு அதெல்லாம் செய்யாமல் போயிருக்கலாம். உங்கள் அப்பா அம்மா ஒருவேளை நீங்கள் வளர்கிற காலத்தில் இல்லாமல் போயிருக்கலாம். இன்னைக்கு நான் வளர்ந்துட்டேன், எங்கள் அப்பா இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. வானத்தையும் பூமியும் படைத்த அப்பா ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்களை பிள்ளை என்று அழைத்து நல்ல அடையாளத்தை கொடுத்துருக்கார். சொந்த சம்பத்துன்னு அழைக்கப்பட்டார்கள், சொந்த பிள்ளைன்னு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ விசேஷித்தவர்கள் யோசித்து பாருங்க. இந்த அடையாளத்தில் தான் தினமும் வாழணும். தேவனுடைய பிள்ளைன்ற நடதான் நடக்கணும். நான் தேவனுடைய பிள்ளைன்ற அந்த பார்வையில் தான் பார்க்கணும். என் வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு நான் பிள்ளையா இருக்கும்போது நான் ஏன் சோர்ந்து போனோம்? நான் ஏன் பயப்படணும்? நான் இந்த உலகத்தையே படைச்சவர் என் கையில் இருக்கும்போது, என் கூட இருக்கும்போது, எனக்கு நான் துணையா இருக்கும்போது நான் ஏன் பயந்து நிற்கணும்? இந்த உலகத்தில் அவர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன் என்ற துணிச்சலோட வாழலாம் தினமும். நீங்க இருக்கிறீங்களா? அதனால தான் சொல்றாரு, என் பேச்சு அப்படியே கேளு, எதையும் போட்டு கலப்படம் பண்ணிக்காத. ஆமாம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிலாம் இல்லை. இனிமே இதுதான் உங்கள் அடையாளம். என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ இனி நீங்கள் அடிமைகள் இல்லை, நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். கலாத்தியர் 4 ஏற்கனவே அங்கே வாசித்தோம். அங்கே ஒரு பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். 6வது வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், நீங்கள் யாரு? கடவுளுக்கு பிள்ளையா இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். Have you ever called your God as daddy or father? உங்கள் தேவனை நீங்கள் அப்பா என்று அழைத்திருக்கிறீர்களா? இனி அதை அழைக்க ஆரம்பிங்கள். அப்படிப்பட்ட ஆவியை, அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி, அப்படிப்பட்ட ஒரு உரிமையை, அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கடவுள் உங்களுக்கு பொழிந்திருக்கிறார். ஒரு குமாரன் எப்படி, இயேசு என்ற குமாரன் எப்படி தம்முடைய பிதாவை பிதாவே என்று அழைப்பாரோ அதுபோல நீங்களும் நானும் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட தக்கதான ஆவியை கொடுத்திருக்கிறார். Yes, given you that kind of life. 7வது வசனம். ஆகையால் அவர் இதெல்லாம் பண்ணிட்டாராம். எதெல்லாம் பண்ணிட்டாரு? நம்மளை ரட்சித்து அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்து, நீ என்னை அப்பான்னு கூப்பிட்ற அந்தஸ்தையும் நீ என் பிள்ளைன்னு சொல்லுகிற உரிமையும் உனக்கு நான் கொடுத்துட்டேன். அதனால் ஆகையால் இனி, எல்லாம் சொல்லுங்க, இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். அடிமை கிடையாது, நீ புத்திரன். நீ இந்த உலகத்தில் எதற்கும் அடிமை இல்லை. இதுதான் உங்க அடையாளம், இதுதான் உங்க அடையாளம். சிலர்லாம் கொஞ்சம் இரக்கமற்ற ப்ரீச்சர்ஸை நான் பார்த்துருக்கிறேன். இரக்கமற்ற ப்ரீச்சர்ஸ் ஏதாவது தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை வாழ்க்கையில் ஏதோ மன்னிக்கப்பட முடியாத குற்றமாக்கிட்டு கடவுள் கூட மன்னிக்க மாட்டார்ன்ற உணர்வை வளர்த்து கர்த்தரோடு கூட திரும்பி வர முடியாத அளவுக்கு ஒரு பவுண்ட்ரி, ஒரு எல்லையை நிர்ணயிச்சிடுறாங்க. ஆகவே பலர் குற்ற உணர்வோடும் தாழ்வு மனப்பான்மையோடும் வாழ்கிறாங்க. பிள்ளைகள் தான், ஆனால்
நான் பிள்ளையான்ற சந்தேகமே வர்ற அளவுக்கு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் நிறைய பேர் பேக்ஸ்லிடன், நிறைய பேர் ஆண்டவரை விட்டுட்டாங்க. ஆண்டவரோடு பேசுகிறதில்ல, ஆண்டவரோடு நேரம் செலவு பண்ணுறதில்ல. இப்படியெல்லாம் வந்து அவரை அறிந்து கொள்ள அவளுக்கு பெரிய விருப்பம் இல்லை. அதான் என்ன பிடிக்காது அவருக்கு. நான் தான் பாவியாச்சே, நான் மோசமானவனாச்சே, என்னெல்லாம் அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்கிறேன், நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி தடுமாற வாய்ப்பு இருக்கிறது. அப்படி தடுமாறும் போது இந்த இரக்கமற்ற பிரசங்கியாருங்க கிட்ட போய் உட்காந்துடக்கூடாதுன்னு நான் ஜெபிக்கிறேன். என்னைக்கும் அப்படி போய் மாட்டிக்க கூடாது. நீங்கள் பட்டாம்பூச்சியை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டாம்பூச்சி பார்த்துருக்குறீங்களா? அதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? கம்பளி பூச்சியாக இருந்துச்சு. அது கம்பளி பூச்சியாக இருந்ததை நிறைய பேர் பார்த்தது கிடையாது. பட்டாம்பூச்சி ஆனதை தான் சிலர்லாம் பார்த்துருக்காங்க. ஏன்னா கம்பளி பூச்சியை கண்ணில் கூட பார்க்க முடியாது, அவங்களுக்கு உடம்பெல்லாம் கூசும். வாங்க அதை பார்த்து அப்படி ஊர்ந்து போகிறதே அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு உடனே சொரிய ஆரம்பிச்சிருவாங்க சிலர்லாம், அவங்களுக்கு அலர்ஜி ஆகிடும். பட்டாம்பூச்சியை பார்த்த உடனே போய் கையில் அது மேலே வந்து உட்காந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களே. இதுக்கு முன்னாடி அது கம்பளி பூச்சி. உங்களுக்கு தெரியுமா? இந்த கம்பளி பூச்சிக்கு ஒரு ப்ராசஸை அட்டைன் பண்ணி ஏதோ ஒரு காரியம் அது உடலுக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு காரியம் எதையோ என் பையன் எனக்கு சொன்னான் பாருங்க. எப்படி இதை பேசுறதுன்னு எனக்கு தெரியல. மெட்டாமார்போசிஸ் அப்படின்ற பதத்தை தான் வேதம் மறுரூபம்ன்ற வார்த்தைக்கு பயன்படுத்துது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லுது. ஒரு அடிமை போல இருந்த நாம் பிள்ளைகள் போல ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கம்பளி பூச்சி போல இருந்த நாம் பிள்ளைகள் போல ஒரு பட்டாம்பூச்சியை போல ஆக்கப்பட்டிருக்கிறோம். இதை எப்படி விளக்கி சொல்றதுன்னு தெரியல. ஒரு நாள் என் பையன்கிட்ட பேச்சு வாக்கில் சொன்னேன், பட்டாம்பூச்சியா மாறுது எப்படி தெரியுமா அவனுக்கு அப்படின்னு. அவன் சொன்னான், அது பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ கூட இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 1st ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அவன் சொன்னான் என்கிட்ட, அது போய் ஒரு தழையில் உட்காந்து அந்த தழையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. அது சாப்பிட்டு 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 உள்ள மாற்றம் ஏற்பட்டு அது ஆளே தன் கலரையே ஆளையே ரூபத்தையே மாற்றிக்கிச்சான் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஒரு தழையை போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. இன்றைக்கி அதை தான் செஞ்சிட்ருக்குறோம். ஒரு மாதிரி வெறுக்கிற மாதிரி இருக்கா வாழ்க்கை. நீங்கள் செய்ய வேண்டியது இன்னும் வெறுக்கிற அளவுக்கு தூரம் போயிடக்கூடாது. ஒரு தழை இருக்குது, அது தேவனுடைய வார்த்தை. தேவன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார், தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார் என்கிற அந்த அறிவை தருகிற அந்த வார்த்தையை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, அதை கேட்டுக்கிட்டே இருங்க. அது மனதுக்குள்ள போக 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 வெறுத்த கம்பளி பூச்சி அது கம்பளி பூச்சியாக இருந்ததும் உண்மை, அது பட்டாம்பூச்சியாக மாறினதும் உண்மை. இது கம்பளி பூச்சி வேற பட்டாம்பூச்சி வேறெல்லாம் கிடையாது. கம்பளி பூச்சி தான் பட்டாம்பூச்சியாக மாறி இருக்கு. சரி, இப்போ இந்த பட்டாம்பூச்சி ஒரு நாள் அங்கங்கே மரத்தில் செடியில் அங்கங்கே அழகான இடத்தெல்லாம் உட்காந்துட்டு இருந்த ஒரு பட்டாம்பூச்சி ஒரு நாள் குப்பையில் போய் உட்காந்துருக்குது. குப்பையில் பார்த்துருக்குறீங்களா? வேற வழி தெரியாமல் அங்கே போயிடுது. எங்கேயோ போய் வாயை வச்சுட்டு அங்கே உட்காந்துருக்குது. குப்பையை பார்த்துட்டு இருக்குது. அதனால் அது பட்டாம்பூச்சி இல்லைன்னு அர்த்தமா? திரும்பவும் அது கம்பளி பூச்சி ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? கிடையாது. அந்த பட்டாம்பூச்சி செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? சிறகை அடித்து அங்கேருந்து பறக்க ஆரம்பிக்கணும். வேற எந்த வேலையும் அது செய்ய தேவையில்லை. அங்கேயே உட்காந்துக்கிட்டு நாளாம் மோசம் நாளாம் ஒன்றும் இல்லை, என்னெல்லாம் கடவுள் மன்னிக்க மாட்டார், என்னெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு உட்காந்து கம்பளி பூச்சியாக மாற்றிக்க ட்ரை பண்ணக்கூடாது. இளைய குமாரன் ஒருத்தன் இருக்கிறான். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அவனை பற்றி வாசிக்கிறோம். திரும்பி வரும்போது டைலாக்லாம் ரெடி பண்ணிட்டு வரான். நான் குமாரன் இல்லை, இனி குமாரன் என்னப்படுவதற்கு நான் பாத்திரன் இல்லை, கூலிக்காரனில் ஒருவனா என்னை வைத்துக் கொள்ளும். அப்பா கிட்ட வந்து எப்படி பேச வந்திருக்கிறான், டைலாக் ரெடி பண்ணி வந்திருக்கிறான். வந்த உடனே அவங்க அப்பா அவனை கட்டி பிடிச்சி, அவன் அந்த டைலாக்கை சொல்லவே இல்லை. வரும்போது முடிவெடுத்துக்கிட்டு வரான். எப்படி சொல்லி தந்திருக்குது அந்த குற்ற உணர்வு, நீ எல்லாம் பிள்ளை இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்கு. வீட்டுக்கு வந்து உடனே அவங்க அப்பா அவனை கட்டி பிடிச்சி முத்தமாக கொடுத்தாராம் பாருங்க. அப்படிதான் சொல்லியிருக்கு பைபிளில். லூக்கா 15 வாசி பாருங்க. கட்டி பிடிச்சி முத்தமாக கொடுத்தாராம். இந்த முத்தத்தில் என்ன சொல்ல வந்தானோ மறந்துட்டான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய், நீ பிள்ளை எப்பா, நீ அடிமை இல்லை, நீ கூலிக்காரன் இல்லை,
நீ எப்பவுமே நீ என் புள்ள அப்படின்ற அந்த அடையாளத்தை அவனுக்கு கொடுக்கிறார். உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறார், மோதிரத்தை கொடுக்கிறார், பாதரட்சியை கொடுக்கிறார். இளைய குமாரனுக்கு பாதரட்சியை கொடுக்கிறார். ஏன்னா அடிமைகள் பாதரட்சியை போடக்கூடாது. இன்னைக்கு நம்மளாம் போடுறதெல்லாம் வேற, ஒன்று பாதுகாப்பு, ஒன்று ஸ்டைலு, அதெல்லாம் ஒன்லி பணக்காரர்களும் வசதி படைச்சவங்களும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் தான் பாதரட்சி. அடிமைகள் பாதரட்சியோடு இருக்க மாட்டாங்க. அடிமைகளை நீங்கள் பல விதத்தில் அடையாளப்படுத்திக்கலாம். ஒரு விதம் எப்படின்னா அவங்க காலில் செருப்பு இருக்காது, அது அடிமைகள். அடிமையாக இருக்கக்கூடாது பாணி அப்படின்னு சொல்லி அவன் காலுக்கு பாதரட்சியை கொடுக்குறார். செருப்பு கொடுக்குறதுல அவ்வளோ பைபிள் அதெல்லாம் விவரமாக சொல்லணுமா? ஏன் செருப்பு கொடுக்குறாரு? ஒரு அப்பா செருப்பை கொடுக்கறத பற்றி பேசணுமா? மோதிரம் கொடுத்தாருன்னா மோதிரம் அப்படின்லாம். வஸ்திரம் கொடுத்தாரு, ஜொலி ஜொலிச்சது வஸ்திரம், விலையுயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தார், நல்லா. கொளுத்த கன்று, ஓகே. செருப்பு கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கு. ஏன் செருப்பு கொடுத்தாரு? ஏன் பாதரட்சியை கொடுத்தாரு? அடிமை இல்லை, நீ பிள்ளை. அதைத்தான் யாத்திராகமம் 19 சொல்றாரு, 19:5-6 சொல்றாரு, நீங்க எனக்கு சொந்த சம்பத்து. அடையாளத்தை மாற்றுகிற தேவன். He gives his identity. அவருடைய பிள்ளை என்கிற அவருடைய அடையாளத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். இதில் வாழ சொல்றார். 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யாத்திராகமம் 19:7, மோசே ஜனங்களை எல்லாம் அழைப்பித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அந்த ஜனங்கள்கிட்ட சொல்றான், இதுதான்ப்பா கர்த்தர் சொன்னாரு, நீங்களாம் இனிமே அடிமை கிடையாது, நீங்களாம் தேவனுக்கு சொந்தமான ஜனங்க. 8, அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகள் எல்லாம் இனிமே நாங்களும் எப்படி தான் பார்க்க போறோம்னு முடிவெடுத்தாங்களாம். ஆமேன் அப்படின்னு சபையில் ஒரு சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பிரசங்கியாருங்களுக்கு இந்த ஆமேன் அல்லேலூயா எதுக்கு சொல்றேன்னே தெரியாத பிரசங்கியாரெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். எதுக்கு ஆமேன் சொல்றாரு, எதுக்கு அல்லேலூயா சொல்றாரு? எடுத்துக்கொள்வோம் ஆமேன். சங்கீத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம் அல்லேலூயா. சென்ற வாரம் நான் பைக்கில் போய் கொண்டிருந்தேன் அல்லேலூயா. வெளில இருக்கிறவன் யோசிப்பான், இந்த அல்லேலூயா எதுக்கு இவனுக்கு திரும்ப அடிக்கடி சொல்கிறானுங்க, இது ஒரு மந்திரம் போல இருக்குது, இது கூடவே சேர்த்து சேர்த்து சொல்லின்னு போனோம் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவானுங்க. அதில் ஒன்றும் இல்லை போல இருக்குது, அதனால தான் இவங்க சும்மா சொல்லின்னு இருக்கிறானுங்க. அல்லேலூயாக்கே அர்த்தம் இல்லாமல் ஆக்கின பிரசங்கியாரெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எல்லாரும் 3 அல்லேலூயா சொல்லும். இப்போ 3 சொல்லி என்ன பண்ண போறீங்க நீங்கள்? ஆமேன்னா அர்த்தம் என்ன? இனிமே அப்படிதான் அப்படின்னு அர்த்தம். இனிமே இப்படிதான். ஆமேன். கர்த்தர் சொன்னபடியெல்லாம். இந்த வேத பகுதியை ஒரே வார்த்தையில் அடக்கணும்னா அவங்க ஆமேன்னு சொல்றாங்க. கர்த்தர் சொன்னதை அவங்க அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் அங்கீகரிக்கணும். ஆனால் நம்ம மனசு எப்படிப்பட்டதுன்னா, நம்ம அப்படி பழகிட்டோம், ரொம்ப காலமாக அப்படி பழகிட்டோம். பிறர் சொன்னதை ரொம்ப மனசில் வச்சு உட்காந்துன்னு இருக்கிறோம். மற்றவங்க சொன்னது தான் ரொம்ப பெருசாக இருக்குது நமக்கு. இவங்க யார்? இவனை கடவுளா? இவங்க நீ நல்லா இருக்க மாட்டேன்னு அவங்க சொன்னால் என்ன, அவங்க நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? யார் இவங்க யார்? இவங்க உங்களுக்கு இவனை கடவுளா? இவங்க இல்லை உங்க பெத்தவங்களா கூட இருந்துட்டு போட்டோம். நீங்கள் எப்பொழுது அதை அங்கீகரிக்கிறீர்களோ அது உங்களை ஆளுகை செய்யும். அதுக்கு நீங்கள் அதை வாழ ஆரம்பிப்பீர்கள். நான் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்றது தான் உங்கள் மனதின் பெரிய எண்ணமாக இருக்குன்னா அந்த எண்ணத்துக்கு தான் வாழ்க்கை துணை போகும். நீங்கள் என்ன சொல்லணும்? நீ என்ன சொல்கிறது? என்னை அழைத்தவர், என்னை தெரிந்தெடுத்தவர், என்னை ரட்சித்தவர், அவருடைய பிள்ளை என்று என்னை அழைக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய்ன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார். ஆமேன் சொல்றதுன்னா கர்த்தருக்கு சொல்லணும். அந்த அக்கா சொல்றதுக்கெல்லாம் ஆமேன் போடக்கூடாது. ஆமாலக்கா, அது பேரும் ஆமேன் தான்.
ஆமாம் அக்கா போகிறதுக்கு பேரும் ஆமேன் தான். ஆமேன் எதுக்கு போடணுன்னா, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்னா கர்த்தர் சொல்கிறதுக்கு தான் ப்ரையாரிட்டி. அவர்கள் சொல்கிறாங்க, கர்த்தர் சொன்ன மாதிரி தான் இனிமே நாங்கள் பார்ப்போம் எங்களை. அப்போ தான் தலை நிமிரும், அப்போ தான் உடல் பலன் கொள்ளும், எண்ணங்கள் வாழ்க்கை மாறும். நான் கடவுளுடைய பிள்ளை, நான் எதுக்கு கண்ட வேலையை செய்யணும், நான் எதுக்கு கண்ட மாதிரிலாம் வாழணும், கண்ட வாழ்க்கையெல்லாம் நான் எதுக்கு வாழணும், என் வாழ்க்கையை நான் எப்படி வாழணும், அவருடைய பிள்ளை மாதிரி நான் வாழ்வேன். இதே ஆளை லுங்கி போட்டு பாருங்க, ஒரு ஆளுக்கு லுங்கி போட்டு பாருங்க, இல்லை நைட்டி போட்டு விட்டு பாருங்க, ஒரு லேடிக்கு ஒரு நைட்டி போட்டு விட்டு பாருங்க, கண்ட இடத்துல உட்காரும் பாருங்க. அன்றைக்கி ஒருத்தர் உட்காந்து எழுந்து போகிறாரு, பபுள் காம் மேலே உட்காந்து எழுந்து போகிறாரு, அது ஒட்டிக்கிட்டே போகுது அவர் பின்னாடி. லுங்கி போட்ட ஆள் சுத்தமாக இருக்கலாம் பார்க்க மாட்டார், அவருக்கு எங்கே வேணாலும் உட்காருவார். மன்னியுங்கள். அதே ஆளை பிடிச்சி ஒரு பட்டு புடவை கட்டி அதே ஆணை லுங்கி போட்டிருக்கிற ஆணை எடுத்து ஒரு கோட் ஷூட் போட்டு பாருங்களேன், 2-3 வாட்டி கீழே பார்ப்பார். அவர் ஒரு கர்ச்சீப் எடுப்பார், அதை வச்சு தொடச்சிட்டு உட்காருவார். சுத்தமாக இருக்கான்னு ஒரு கண்ணு பார்க்குவார். ஏன்னா ஒரே ஆள் தான், உடை வேற. இதே ஆளை கூட்டு போய் திரும்ப லுங்கி போட்டு பாருங்க, கண்ண வேடத்தில் உட்காந்துக்குவார். அங்கே ஈரம் இருக்கிறது கூட பார்க்க மாட்டார். அந்த லுங்கிலேயே மூஞ்சி தொடச்சிக்குவார், அந்த லுங்கிலேயே எல்லாம் பண்ணிக்குவார். இந்த அம்மாவை நைட்டி, அதுக்கு பேரே நைட்டி, நைட்டில் போடுறது தான் அதுக்கு பேர். பகலெல்லாம் அதை தான் போட்டுக்கிட்டே சுற்றுது இந்த அம்மா. அது அது அந்த நைட்டி போட்டுக்கிட்டே கரை பூச்சி கிடக்கும், பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். என்கிட்ட பேசவே மாட்டார். நீ ஒரு மாதிரி கிடந்தா எப்படி பேசுவார் அவர்? இல்லை ஆஃபீஸில் இருக்கவங்க கிட்ட பேசுகிறார், அது நல்லா கிளம்பி வந்திருக்கு. நீங்களும் நல்லா கிளம்பி இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அது கரெக்டாக நடக்கும். முகத்தெல்லாம் நல்லா சிரித்த மாதிரி அது பேசுது. எப்படி இருக்கீங்க சார்ன்னு கேட்குது. நான் வந்துட்டியா தின்னு அப்படின்னீங்கன்னா அவர் எப்படி பார்ப்பார்? நம்மளை மதிக்கவே மாட்டுது இந்த அம்மா. அங்கே போனால் சார் டீ டைம் வாங்க, நம்ம போய் டீ குடிக்கலான்னு கூப்பிடுது. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில ஆண்கள்லாம் ஃபோனில் வால்பேப்பராகவே வச்சுருக்கானுங்க சில நடிகைகளை. எதுக்கு தெரியுமா? அது எப்பவுமே சிரிச்ச முகத்தில் இருக்குது, வீட்டில் எப்பவுமே உருன்னு இருக்கிறது. வெளில போயிடாதீங்க. உடைய அதே ஆளுக்கு மாற்றி பாருங்களேன், அந்த ஆளுடைய நடக்கை, அந்த ஆளுடைய செய்கை எல்லாமே மாறும். கர்த்தர் கொண்டு வந்து எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து ஒரு கௌரவிப்பு பண்ணுறார். அவளை அழைத்து சொல்கிறார், நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்து, நீங்கள் என் பிள்ளைகள், நீங்கள் என் ஜனம், நான் உங்களுடைய தேவன். அந்த உணர்வை அவர்களுக்கு வளர்க்கிறார். அவர்கள் இனிமே எப்படி வாழ முடியும் பாருங்க. அதைத்தான் இந்த காலை வேளை சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள்னும் போது எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்ற ஞானமும் அறிவும் அந்த அறிவுக்குள்ளவே இருக்குது. உங்களை ஒரு பட்டாம்பூச்சி போல உயர பறக்கலாம், சிறந்த இடத்துல போய் நீங்கள் இருக்கலாம். அதே போல் தேவன் அந்த தன்மையை, அந்த கிருபை உங்களுக்கு கொடுத்துருக்கார். எங்கன்னா விழுந்துட்டீங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க, சொதப்பிட்டீங்கன்னா அதுலேயே தொடர்ந்துட்டு இருக்காதீங்க. அதிலிருந்து வெளியில் வந்து நல்ல கண்ணியமான, பாராட்டக்கூடிய, நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய ஆற்றலும் கிருபையும் தேவன் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். நீங்கள் நல்லா வாழ முடியும், சிறந்து வாழ முடியும், தலை நிமிர்ந்து வாழ முடியும். நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டு, எந்த இடத்துல நொந்து போய், எந்த இடத்துல கீழே இருந்தீங்களோ அதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையை, கிருபையை உங்களுக்குள்ள தேவன் வச்சிருக்கார். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கரங்களையும் இருதயங்களையும் கர்த்தருக்கு நேராக எடுத்து சொல்லும். நன்றி ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் கொடுத்த அடையாளத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. ஓ உமக்கு நன்றி இயேசுவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தி, எங்களை திடப்படுத்தி, எங்களை தைரியப்படுத்தி, எங்கள் மனதை உற்சாகப்படுத்தி, எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
எங்கள் மனதில் இருந்த பாரங்களை நீக்கின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தூக்கி நிறுத்தின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். சிறகடித்து உயர எழும்புகிறது போல எங்களை மாற்றி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இனி நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், அடிமைகள் இல்லை. எதற்கும் நாங்கள் அடிமைகள் இல்லை. எந்த பழக்க வழக்கத்துக்கும் நாங்கள் அடிமைகள் இல்லை. எந்த பாவத்துக்கும் நாங்கள் அடிமைகள் இல்லை. எந்த அசுத்தத்திற்கும் நாங்கள் அடிமைகள் இல்லை. பரிசுத்தத்துக்கு நாங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோம். பரிசுத்தருடைய ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்தருடைய ரத்தம் எங்களை கழுவி இருக்கிறது. பரிசுத்தர் பலன் கொடுத்திருக்கிறார். இந்த கால வேளையில அவருக்காக வாழ, அவரை போல வாழ்கிற வல்லமை எங்களுக்குள்ள நீர் வைத்திருக்கிறீரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் அபிஷேகம் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அனலாக்கும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் கர்த்தாவே. போய் வெற்றிகரமாய் வாழட்டும், வாழ்ந்து காட்டட்டும். வல்ல நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஒவ்வொருவருடைய குறைவுகளை, தேவைகளை சந்தியும் கர்த்தாவே. இந்த மழை அவர்களை சேதப்படுத்தாதபடி அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். அவள் வீட்டின் நிலைமையெல்லாம் மாற்றித்தாரும் ஆண்டவரே. அவள் கடன் நிலைமையை மாற்றித்தாரும். அவர்கள் இந்த ஆண்டை முடிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார்னு சொல்லக்கூடிய விதத்தில் மாற்றங்களையும் அதிசயங்களையும் காண செய்யும் கர்த்தாவே. சாட்சியாக நிறுத்தும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.